இரண்டாவது ஒரு காரியம், யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 4-5. யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அப்போது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து, வேலையின் காரியம் என்ன காரியமாக? வேலையின் காரியமாக வந்து மோசேயை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். பாருங்க, வேலையின் காரியம் ஜனங்கள் ரொம்ப பிரஷர். என்னால முடியவே இந்த வேலைகள் ஜனங்கள் நிறைய வேலை பாரத்தை சுமத்துறாங்க. பிரஷர் ஏறுது. இந்த வேலை பூச்சி முற்ற வலிக்க, இந்த வேலை வந்து அது அடிச்சது, அது முடிச்சது, ரெஸ்ட் கூட இருக்காது. அப்பதான் வேலைக்கு பார்சல் வெளிப்பட்டு நிற்பாங்க. அது மூச்சு விட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு வேலை காரியம் ரொம்ப வலுவா இருக்கும். பயங்கரமா உன் வேலையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீ மேற்கொள்வதற்கு நீ செய்ய வேண்டியது, கர்த்தாவே என் வேலையின் காரியத்தை உங்களிடத்தில் சாட்டி விடுகிறேன், அதை லகுவாக்கி தாங்கப்பா. வேலை கிடைப்பது அரியுது. ஆனா வேலை கிடைச்சிச்சு சொல்லி சுமக்க முடியாத பாரத்தை சுமந்தா நீ எங்கேயுமே போராட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் சொல்லிடு, ஆண்டவரே இந்த வேலை ரொம்ப வலுவா இருக்குது, உன் வேலையின் காரியத்தை